அதிகாரம் 5 குறள் 50. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் மிகவும் சக்தி வாய்ந்த ஆன்மீக தலமான 12 ஜோதிடங்களில் ஒரு லிங்கத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மும்மூர்த்திகள் ஒன்றாக வீற்றிருந்த தலம் மகாராஷ்டிரா நாசிக்கிலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த தலமானது பிரம்மாத்ரி, நீலாத்ரி, கருடாத்ரி என்ற 3 மலை சிகரங்களுக்கு நடுவே அமைந்துள்ளது. கோதாவரி நதி உற்பத்தியாகிற தலம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த தலத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல கௌதம முனிவரும் அவரோட மனைவி அகல்யாவும் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு சமயம் அந்த நாட்டில் கடுமையான பஞ்சம் வந்தப்போ கூட கௌதம முனிவர் ஆசிரமம் மட்டும் மிக செழிப்பாக தானியங்கள் நிரம்பி வாழ்ந்தது. இதுக்கு முழுமையான காரணம் கௌதம மகரிஷியோட தவ வலிமை. ஆனால் இதை பார்த்த மற்ற முனிவர்களுக்கெல்லாம் கௌதம மகரிஷி மேலே பொறாமை ஏற்பட்டது. அதனால் கௌதம மகரிஷி எப்படியாவது பழி வாங்கணும்னு நினச்சாங்க. கௌதம மகரிஷி பழி வாங்க மற்ற முனிவர்கள்லாம் சேர்ந்து ஒரு மாய பசுவை அனுப்புனாங்க. அந்த பசுவானது கௌதம ரிஷியோட வயல்வெளியில் போய் மேய அதை விரட்ட நினச்ச கௌதம முனிவர் தற்செயலாக பசு அடிக்க முற்பட அந்த பசு அங்கேயே இறந்து போயிடுது. இதனால் கௌதம மகரிஷிக்கு பசுமாட்டை கொண்ட தோஷம் வந்தது. அந்த தோஷத்தையும் பாவத்தையும் போக்குறதுக்கு கௌதம முனிவர் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் புரிந்தார். அவரோட பக்திக்கு காட்சியளித்த சிவபெருமான் தன்னோட ஜடாமுடியிலிருந்து புனித கங்கை நதியை அங்கே பாய வச்சார். அந்த நதி தான் இன்றைக்கி தென்னிந்தியாவின் மிக நீளமான நதியான கோதாவரி ஆகும். கௌதம மகரிஷிக்கு காட்சி கொடுத்த சிவபெருமான் இங்கே ஜோதிர்லிங்கமாக எழுந்தார்கள். அதுவே இன்று நாம் வழிபடும் திரிகம்பேஸ்வரர் கோயிலாகும். இந்த கோவிலோட மிகப்பெரிய அதிசயம் என்னன்னு தெரியுமா? தொடர்ந்து வீடியோ பாருங்கள், வாங்க தெரிஞ்சுக்கலாம். இதில் இருக்கிற சிவன் கோயிலில் இருக்க லிங்கங்கள் சிவபெருமானை மட்டும் குறிக்கும். ஆனால் இந்த திரிகம்பேஸ்வரர் கோயில் மட்டும்தான் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என மும்மூர்த்திகளும் ஒரே சிவலிங்கத்தில் காட்சி தராங்க. திரிகம்பேஸ்வரர் கோயிலில் உள்ள ஆவுடைக்குள்ள 3 லிங்கங்கள் காட்சியளிக்கின்றன. மேலும் இந்த லிங்கங்கள் பெரும்பாலும் கலசங்களாலே மூடப்பட்டிருக்கும். சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேரும் ஒரு லிங்கத்துக்குள்ளே இருக்கிறது முதல் அதிசயம்னா இந்த லிங்கத்தில் இருந்து நீர் ஊற்று எடுத்துக்கிட்டே இருக்கும். இது இந்த கோயிலோட 2வது பெரிய அதிசயம். இவ்வளவு சிறப்பும் பழமை வாய்ந்த திரிகம்பேஸ்வரர் கோயிலானது முகலாய ஆட்சியில் முழுவதும் இடிக்கப்பட்டது. கிபி 1740ஆம் ஆண்டு மராட்டிய பேரரசின் புகழ்பெற்ற பேஷ்வாரான பாலாஜி பாஜிராவ் என்பவர் தான் இப்போ உள்ள பிரம்மாண்டமான கோயிலை கட்டி எழுப்பினார். அது மட்டும் இல்லை நண்பர்களே, இந்த கோவிலானது பித்ருதோஷம், நாகதோஷம் நீக்கக்கூடிய மிக முக்கிய பரிகார ஸ்தலமாகவும் இருக்கிறது. மேலும் இந்த கோயிலை மேலே ஈகிள் வியூவில் வந்து பார்க்கும்போது செய்யும்போது ஸ்ரீசக்கர இந்திர வடிவில் பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. கோவிலோட உட்புறத்தில் உள்ள ஒவ்வொரு தூண்களிலும் ஒவ்வொரு சிற்பங்கள் செதுக்கப்பட்டது. ஒவ்வொரு கல்லிலும் டமருகம், திருசூலம், வில்வ இலை போன்ற விசித்திரமான தந்திர குறியீடுகள் செதுக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் இந்த கோயிலோட இன்னொரு அதிசயம். உலகத்தில் பிரம்மாவுக்கு வழிபாடு இல்லாத போது பிரம்மாவையும் சேர்த்து வழிபடுற ஒரே கோயில் இங்கே தான். தாழம்பூவை போய் சொல்ல வச்சதால் பிரம்மாவுக்கு உலகத்தில் எந்த கோயிலையும் வழிபாடு இல்லை. ஆனால் இந்த சிவன் கோயிலில் மட்டும் பிரம்மாவை சேர்த்து வழிபடப்படுறார். திரினா 3, அம்பகம்னா கண். 3 கண்களை உடைய சிவன் என்பதனால இவருக்கு திரிகம்பேஸ்வரர் என்று பெயர் வந்தது. திரிகம்பேஸ்வரரை வழிபடுறதால மும்மூர்த்திகளையும் ஒரே இடத்துல வழிபடுற புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த கோயிலுக்குள்ளே குஷாவத் குண்டம்னு ஒரு புனித குளம் இருக்குது. மலை உச்சியில் உற்பத்தி ஆகிற கோதாவரி நீரானது சுரங்க வழியாக வந்து இந்த குளத்திலிருந்து தான் புறப்பட்டு சுமார் 1465 கிலோமீட்டர் தூரம் நதியாக ஓடி பாய் வங்கக்கடலில் கலக்குது. கோயில் வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட சாதுக்களோட சமாதி இருக்குது, ஜீவ சமாதி இருக்குது. அதனால் இது ஒரு கோயில் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு எனர்ஜி சென்டர். ஜோதிர்லிங்கம்னா சிவனே நேரில் வந்து அருள் புரிந்த தலம். அதனால் ஒரு முறை இந்த சிவனை தரிசித்தால் 1000 முறை சிவ பூஜை பண்ண புண்ணியம் நமக்கு கிடைக்கும். வாழ்வில் ஒரு முறையாவது மும்மூர்த்தியும் ஜோதிர்லிங்கத்தையும் கோதாவரியோட பிறப்பையும் பார்க்கணுமா? அப்போ கண்டிப்பாக திரிகம்பேஸ்வரர் கோயில் போய் தரிசனம் பண்ணுங்கள். 12 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த இடத்துல கும்பமேளா நடக்கும். இதுவும் இந்த இடத்தோட சிறப்பு. திரிகம்பேஸ்வரர் கோயில் கருவறை விமானமானது வாழைப்பு போன்று கூம்பு வடிவில் அமைஞ்சிருக்கு. அதன் உச்சியில் தங்க கலசமும் சிவனின் சூலமும் உள்ளது. கோயில் மதுசோருக்கு வெளியே இடது பக்கம் ஒரு தீர்த்த குண்டம் இருக்குது. பொதுவாக அந்த குண்டத்தில் பக்தர்கள் விடியற்காலில் போய் நீராடி திரிகம்பேஸ்வரர் சென்று தரிசிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறேன்னு. தர்ம தரிசனம் மற்றும் 200 ரூபாய் கட்டண தரிசனம் தற்போது நடைமுறையில் இருக்கிறது. தனிநபர் யார்ட்டையும் தரிசனத்துக்கு பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். திரிகம்பேஸ்வரர் கோயிலானது ஜோதிர்லிங்கம், நதியோட பிறப்பிடம், யோகிகளோட சமாதி இதெல்லாம் சேர்ந்து இருக்க ஒரு சக்தி மையம். திரிகம்பேஸ்வரர் கோயிலானது காலையில் 5:30 மணி முதல் இரவு 9 வரை திறந்திருக்கும். இங்கே தங்குறதுக்கு நிறைய விடுதிகள் இருக்குது. கோயில் திரிகம்பேஸ்வரர் ட்ரஸ்ட்டும் விடுதியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் என்ன முடிஞ்சால் ஒரு விசிட் போயிட்டு திரிகம்பேஸ்வரர் தரிசித்து வாங்க. நன்றி, வணக்கம்.